வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் மெனுவில் எடுத்துருக்கிறது ஒரு ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷு நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இது ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா குழந்தைங்க சாப்பிட்றாங்க, ஆனால் வீட்டில் பண்ணால் சாப்பிட்றதில்ல, பிடிக்கிறதில்ல அப்படின்னு. இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அதுதான் மிக்சட் வெஜிடபிள் பொரியல். ஒரு தாலி மீலில் போய் சாப்பிட்டிங்கன்னா ஹோட்டலில் இது மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் இருக்கும். பீன்ஸு, கேரட் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே சாப்பிடுவாங்க. ஆனால் வீட்டில் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. என்ன காரணம்? இதை நம்ம வீட்டில் பண்ணுறப்போ அதே மாதிரி டேஸ்ட் அண்ட் லுக் அண்ட் ஃபீல் எப்படி பண்ண போகிறோம் அதுதான். ஏன்னா இதில் அந்த அப்பியரன்ஸ், அந்த ஃபீலிங், அந்த கன்சிஸ்டன்சி தான் முக்கியமே தவிர மற்ற ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஐம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்அப். இந்த மிக்சட் வெஜிடபிள் பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க. இதில் என்னென்னா, இந்த பேஸ் மேஜர் இன்க்ரீடியன்ஸ் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பீஸ் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நேச்சுரல் ஃப்ளேவர் கிடையாது. அது ஒரு நியூட்ரல் வெஜிடபிள்ஸு. இதில் என்ன ஆட் பண்ணி நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு பொரியலை கொண்டு வர போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் இந்த டிஷ்ஷில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு. குக்கிங்குள்ளே போகலாமா? இப்போது இந்த மிக்சட் வெஜிடபிள் பொரியல் மொத்தம் 2 ஸ்டேஜ் ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த வெஜிடபிள்ஸை அழகாக ஈவனாக ஸ்மாலாக கட் பண்ணி அதை நான் பிளான்ச் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க பிளான்ச்சிங்னா என்னென்னு. நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் பிளான்ச்சிங்கிறது வேக வைக்கிறது தாங்க. அதை ஒரு டெக்னிக்காக நம்ம பண்ணுறதுனால தான் அந்த கலர் ரீட்டைன் ஆகுது. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கொஞ்சம் சால்ட் போட்டு வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி கரெக்டாக குக் ஆனோடனே இம்மீடியட்டாக நான் ரன்னிங் வாட்டர், அதாவது கோல்டு வாட்டர்லேயோ டேப் வாட்டர்லேயோ ரன் பண்ணி இந்த குக்கிங் அப்படியே அரெஸ்ட் பண்ணோன்னே அந்த பிரைட் கலர்ஸ் வந்துடும். ஸோ இந்த குக்கிங் ப்ராசஸ் தான் இந்த கலருக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிளான்ச்சிங்னு நம்ம சொல்லுவோம். அது நான் பண்ணி இந்த பவுலை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது இப்போ ரெடி. அப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு முக்கியமான டிப்ஸாக கோகோனட் ஆயில் தான் இந்த மிக்சட் வெஜிடபிள் பொரியலுக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கோகோனட் ஆயில் பண்ணுறப்போ ஒரு யூனிக் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதை பண்ணிவிட்டு இப்போ வரிசையாக என்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை நான் சாட்டே பண்ணி வதக்கி ஃபைனலாக இதை நான் ஆட் பண்ணுறேன். இதில் முக்கியமானது இந்த கார்லிக். ஜென்ரலாக நிறைய பேர் பூண்டை ஆட் பண்ண மாட்டாங்க பொரியலுக்கு. பட் இந்த என்னோடய ரெசிப்பியில் நான் யூஸ் பண்ணுறது இந்த பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் இது. ஸோ இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே இந்த வெஜிடபிளில் ஆட் பண்ணி ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம். கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரைட்டாக இருக்குது. ஸோ கலர் மாறவே இல்லை. ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு மிக்சிங் தான், டாஸிங் தான். ஏன்னா ஆல்ரெடி இது குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அழகாக பண்ணி இப்போ ஃபைனலாக இப்போது நான் திருகி வச்சுருக்கிற தேங்காய் அதை நான் இப்போ ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மிக்ஸு. ஸோ ஒரு பர்ஃபெக்டான மிக்சட் வெஜிடபிள் பொரியல் உங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற தாலி மீல்ஸில் கிடைக்கிற அதே மாதிரி பொரியல், அதே கலரில், அதே ஃப்ளேவரில், அதே டேஸ்ட்டில் ஒரு பர்ஃபெக்டான மிக்சட் வெஜிடபிள் பொரியல். பார்த்தீங்களா? இது ஒரு 10 நிமிஷத்தில் கிச்சனில் போனால் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். பேரலாம் நீங்கள் பிளான்ச் பண்ணலாம், இந்த பக்கம் வதக்கலாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப குயிக் டிஷ்ஷு. வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எப்படியும் கேரட், பீன்ஸ் எப்பொழுதுமே இருக்கும். ஈஸியாக ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷாக நீங்கள் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட. ஸோ ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கர். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அமுத்திட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிள் ரெசிபியாக இருந்தாலும் அதுக்குள்ள டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இல்லை ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.